பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.சி. பழனிசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. அதிமுக தொடர்பான அந்த வழக்குகள் தான் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. நீங்க டெல்லி போயிட்டு வந்தீங்க, உங்களை மாதிரியே புகழேந்தி அவர்களும் டெல்லி போயிட்டு வந்தாரு. ஒட்டுமொத்தமா இந்த அதிமுக தொடர்பா எத்தனை வழக்குகள் தான் டெல்லி உயர்நீதிமன்றத்தால பார்க்கப்பட்டு இருக்கு. உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எங்கு பார்த்தாலும் வழக்காவே இருக்கே அதிமுக சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே. ஆனா கிட்டத்தட்ட அதிமுக தலைமைங்கிறது எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. வெறும் வழக்குகளா நம்ம போட்டுவிட்டு நம்ம என்ன சாதிக்க போறோம், என்ன தேர்தல் ஆணையம் கேட்டாங்க, என்ன உயர்நீதிமன்றத்துல பேசப்பட்டது, கொஞ்சம் விரிவா சொல்லுங்களா. இந்த வழக்குகளுக்கு காரணம் ஆரம்பத்துல திருமதி சசிகலா அவர்கள் பொதுக்குழுவால் தன்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுத்து கொண்டார். அதை எதிர்த்து வழக்குகள் தொடரப்பட்டது. அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு வருகிற பொழுது இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் இணைந்து மீண்டும் சசிகலா செய்த அதே தவறை பொதுக்குழுவாலேயே பெயரை மட்டும் மாற்றி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நான் வழக்கு போட்டிருந்தேன். அதுல நீதியரசர் ஜஸ்டிஸ் சிஸ்தானி என்பவர் பேரா 52 இருந்து 55 வரை நீங்க பொதுச் செயலர்னு பேர் வச்சுக்கோங்க, ஒருங்கிணைப்பாளர்னு பேர் வச்சுக்கோங்க, ஆனால் இந்த இயக்கத்தை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிப்படை உறுப்பினர்களுக்கு கொடுத்த தன்னுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கிற அந்த உரிமையை மறுக்க கூடாது, அந்த தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டார். அது என்னுடைய வழக்குல என்னுடைய வழக்கறிஞரின் வாதத்தை ஏற்று அந்த உத்தரவு பெறப்பட்டது. அதன் அடிப்படையில தான் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒற்றை வாக்கு இரட்டை தலைமை என்பதாக அந்த தேர்தலை நடத்தினாங்க. அன்றைக்கு அவர்கள் தலைமை கழகத்துக்கு யாரையும் உள்ள அனுமதிக்காம, யாரும் போட்டி போடுவதற்கு வாய்ப்புகளுக்கு அனுமதி அளிக்காம, அடியாட்களை வைத்து விரட்டி தங்களை தாங்களே தேர்வு பெற்றதாக அறிவித்துக் கொண்டார். அதன் பிறகு இபிஎஸ்க்கு ஓபிஎஸ்க்கு பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ்ஐ விலக்கிவிட்டு மீண்டும் தன்னை பொதுச் செயலராக தேர்ந்தெடுப்பதற்கான முயற்சிகள்ல ஈடுபட்டார். அந்த முயற்சிகள்ல தொண்டர்களால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற அந்த என்னால் பெறப்பட்ட தீர்ப்பு இருக்கிற காரணத்தினால அவர் தொண்டர்களால் தலைமை என்று அறிவித்துவிட்டு, ஆனால் போட்டியிடுவது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் போட்டியிடணும் என்கிற வகையில அதிமுக விதிகளை திருத்தி இருந்தார். அந்த விசாரணையில பல்வேறு ஆரம்ப காலத்துல இருந்து அம்மா மறைவுக்கு பிறகு நடந்தவைகள் விளக்கப்பட்டது. புரட்சி தலைவர் காலத்துல எப்படி இருந்தது, அம்மா காலத்துல எப்படி இருந்தது, சசிகலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது ஏன் தவறு என்று தேர்தல் ஆணையம் சொல்லுச்சு. ஆனால் அதே தவறை மீண்டும் இபிஎஸும் ஓபிஎஸும் செய்வதற்கு அனுமதித்தார்கள். அதே தவறை இன்றைக்கு மாற்றி வேறு வடிவத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்திருக்கிறார். அதனால இது ஏற்புடையதாக இருக்கக்கூடாது. தொண்டர்களுக்கு அந்த தேர்தலில் போட்டியிடுகிற வாய்ப்பும் அந்த தலைமையை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பும் வழங்கப்பட வேண்டும் என்பதாக அந்த கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வருகிற 30ஆம் தேதிக்குள் இதற்கு உண்டான பதில்களை இபிஎஸ் ஓபிஎஸ் தரப்புகள் தாக்கல் செய்யணும். அதன் மீது எங்களது ரிஜாயிண்டர் மறு விளக்கங்களை வருகிற 13 ஜனவரிக்குள்ள நாங்க அவர்களிடத்துல தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு மேல ஒரு நேரடி விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிடுவதாக வாய்ப்பளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஓகே, அப்போ நான் புரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தா நீங்க போட்ட வழக்குங்கிறது அப்ப இரட்டலை சம்பந்தமா கிடையாது. புகழேந்தி தான் இரட்டலை வழக்கு சம்பந்தமா அவர் வழக்கு போட்டிருக்காரு, அப்படி புரிஞ்சுக்கலாமா? என்னுடைய வழக்குல நான்
இரட்டலை சின்னத்தை முடக்க வேண்டும் என்பதாக எந்த கோரிக்கையும் வைக்கல. நான் வைத்த கோரிக்கை என்பது இடைக்காலமாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலராக தற்காலிக ஒரு அங்கீகாரத்தை தேர்தல் ஆணையம் வழங்கி இருக்கிறது. அந்த இடைக்கால அங்கீகாரத்தை நீங்கள் அந்த உத்தரவை திரும்ப பெற வேண்டும். தொண்டர்களால தலைமையை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த விதிகள்ல திருத்தம் செய்து, அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டுமே போட்டியிடத்தக்க வகையில 10 மாவட்ட செயலர் முன்மொழியணும், 10 மாவட்ட செயலர் வழிமொழியணும் போன்ற அந்த விதிகளை தகர்த்தெறிய வேண்டும். அதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல அம்மா அவர்கள் இறக்கிற பொழுது டிசம்பர் 2016 என்ன அதிமுக சட்ட விதிகள் இருந்ததோ அந்த விதிகளின்படி அன்றைய தேதிக்கு உறுப்பினர்களாக இருந்தவர்கள் மாற்று கட்சிக்கு அதுல செல்லாம இன்றைக்கும் அதிமுக தான் என்று நிலைப்பாட்டில் இருப்பவர்களை வைத்து இந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. எம்ஜிஆர் காலத்துல இருந்து நீங்களும் வந்து அதிமுகல பயணிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப எம்ஜிஆர் காலத்துக்கு பின்பாக ஜெயலலிதா இருந்தபோது விதிகள்ல எந்த ஒரு மாற்றமே அவங்க கொண்டே வரலையா? பொதுக்குழு தொடர்பாகவோ அல்லது வந்து அதிமுக தலைமையை தேர்ந்தெடுக்கிறது தொடர்பாகவோ எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க மாற்றி அமைக்கவே இல்லையா ஜெயலலிதா? அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் இருந்ததை விட தொண்டர்களுக்கான உரிமையை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பொதுக்குழுவிற்கு எந்த முடிவு வேண்டுமானாலும் எடுக்கலாம். ஆனால் பொதுச் செயலாளர் குறித்து எந்த முடிவையும் எடுப்பதற்கு பொதுக்குழுவுக்கு அங்கீகாரம் இல்லை என்கிற திருத்தத்தை அவர்கள் உறுதி செய்திருக்கிறார்கள். அதான் அப்போ ஜெயலலிதா காலத்திலயும் வந்து மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அப்போ எடப்பாடி நீங்க தவறுதலான செய்தியை பகிராதீங்க. மாற்றப்படல. புரட்சி தலைவரது விதி மேலும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த உறுதியை வந்து எடப்பாடி பழனிசாமி குலைச்சிட்டாரு. ஆமா, அதாவது சசிகலா, எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் மூவருமே அதை குலைத்தார்கள். ஆனால் இன்றைக்கு ஓபிஎஸ் சசிகலாவும் தொண்டர்களால தான் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் மட்டுமே பொதுச் செயலாளர் என்கிற நிலைப்பாட்டுல ஒரு மோசடியான ஒரு தேர்தல்ல தன்னைத்தானே பொதுச் செயலராக அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். சரி, இப்போ ஒருங்கிணைப்பு குழு அப்படின்னு சொல்லி வந்து அண்மையில வந்து அமைக்கப்பட்டது. அதுல KC பழனிசாமி, JCT பிரபாகர், புகழேந்தி நீங்கெல்லாம் கூட இருந்தீங்க. ஒன்றரைக்கான பணியில வந்து மும்முரமா ஈடுபட்டீங்க. கடைசியா என்ன ஆச்சு அப்படிங்கறத நம்ம இப்ப கண் கூட பாக்குறோம். இப்போ வழக்கு நீங்க ஒரு பக்கம் வந்து தொடர்ந்து இருக்கீங்க. அதே மாதிரி ராம்குமார் அப்படிங்கிற ஒரு பக்கம் தொடக்குறாரு, சூரியமூர்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தொடங்குறாரு, அதே மாதிரி புகழேந்திங்கிற தொடக்குறாரு. இப்ப இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு ஒரு சங்கடத்தை நீங்க தான் தானே கொடுக்குறீங்க. அதிமுக வாட்டுக்கு தனியா டிராவல் பண்ணி தேர்தலை சந்திக்குது, வேட்பாளர்களை நிறுத்துறாங்க, அந்த மாதிரி விஷயங்களை தானே அவங்க பண்றாங்க. அதிமுக இப்ப இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தரப்பு எத்தனை இடத்துல அந்த வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற்றுட்டாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு காணாத தோல்வி. 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை அதிமுகவுக்கு விட்டு சென்றார் ஜெயலலிதா அம்மா. ஆளுகிற கட்சியாக அதிமுகவை கொடுத்து விட்டு சென்றார் ஜெயலலிதா அம்மா. அப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்துக்கு பொறுப்பெடுக்கிற பொழுது ஆளுகிற கட்சி அதிமுக, அகில இந்திய அளவுல 50 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட கட்சி அதிமுக. பாண்டிச்சேரியில கூட கூட்டணி மந்திரி சபையில் அதிமுக. ஆனால் அப்படிப்பட்ட அதிமுக பாண்டிச்சேரியில சுத்தமா கட்சியே இல்லை. நாடாளுமன்றத்துல இந்த கட்சிக்கான அடையாளமே இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல 7 தொகுதியில டெபாசிட் போயிருக்கு. பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப எடப்பாடி பழனிசாமி இது ஏதோ அவருடைய சொத்து அல்ல. நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி என்கிற அந்த தனிநபர் வேற, அதிமுக என்கிற கட்சி வேற. இல்ல அப்படி இல்ல. KC பழனிசாமியோ புகழேந்தியோ நீங்க அதிமுகவுடைய உறுப்பினரே இல்ல. நீங்க எல்லாம் வந்து வழக்கு போட்டு நீங்க தான் அதிமுக களங்கம் விளைவிக்கிறீங்க அப்படிங்கறத அவங்க சொல்றது. எடப்பாடி பழனிசாமி என்கிற தனி நபர் அதிமுக என்கிற கட்சியை கபலீகரம் செய்து அதை தனதாக்கி கொள்ள முயற்சிக்கிறார். அதை தடுத்து நிறுத்துகிற பணியை தான் செய்யறோம். ஒன்று. இரண்டாவது, இப்ப நீங்க ஒரு நல்ல விஷயத்த கேட்டீங்க. அதாவது நான் அதிமுகல உறுப்பினரே இல்ல, அப்ப உங்களுக்கு இதுல கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறதா? இதான் நீங்க கேட்ட கேள்வி. இத
தேர்தல் ஆணையத்திலையும் நான் விளக்கம் சொன்னேன். 2017 ஆண்டு இபிஎஸ் ஓபிஎஸ் அணிகள் இணைப்புக்கு நான் தான் மூல காரணமாக இருந்தேன். அன்றைக்கு இணைத்து தேர்தல் ஆணையத்துல அந்த வழக்கு நடைபெறுகிற பொழுது ஒரு பதில் மனு என்னுடைய சார்பாக நான் தேர்தல் ஆணையத்துல 2017 தாக்கல் செய்திருக்கிறேன். சின்னத்தை அதிமுகவுக்கான இரட்டை சின்னத்தை கட்சியை இபிஎஸ் ஓபிஎஸ் இணைந்த அணிக்கு கொடுங்கள். ஆனால் அந்த சட்ட விதிகளில் அவர்கள் ஏதேனும் மாறுதல்களை செய்வதற்கு நீங்கள் அனுமதிக்க கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல, அம்மா அவர்கள் காலத்துல என்ன சட்ட விதிகள் இருந்ததோ அந்த சட்ட விதிகளின்படி அதிமுக என்கிற கட்சி வழிநடத்தப்பட வேண்டும். இது எழுத்துப்பூர்வமாக 2017 நான் தேர்தல் ஆணையத்துல பதிவு செய்திருக்கிறேன். இன்றைக்கும் அது நிலுவையில இருக்கு. ஆனால் அன்றைய தேதிக்கு நான் அதிமுக உறுப்பினர். அந்த இரட்டை சின்னம் இவர்களுக்கு கிடைத்த பிறகு இவர்கள் என்னை அதிமுக கட்சிக்கு செய்தி தொடர்பாளராக இவர்கள் என்னை அறிவிக்கிறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் அந்த தேர்தல் ஆணையம் என்னிடத்துல என்ன சொல்றாங்க, நீங்க சின்னம் யாருக்கு என்பது மட்டும்தான் இப்ப நாங்க விசாரிக்கிறோம், விதிகளை திருத்தம் செய்வது குறித்து நாங்கள் இப்பொழுது எந்த விசாரணையும் மேற்கொள்ளவில்லை. இதுதான் தேர்தல் ஆணையம் எனக்கு சொன்ன பதில். ஆனால் மறைமுகமாக அந்த தேர்தல் ஆணையம் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் பொதுக்குழுவால தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த முறைக்கு தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் கொடுத்தது. அப்ப நான் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்து தேர்தல் ஆணையத்துல வழக்கு தொடுத்திருந்த காரணத்தினால இவங்க 2 பேரும் நான் அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கப்படுவதாக இவர்கள் அறிவித்தார்கள். அப்ப நான் இது குறித்து, இந்த விதிகள் திருத்தங்கள் குறித்து தேர்தல் ஆணையத்துல மனு செய்த தேதியில நான் அதிமுக உறுப்பினர். டிசம்பர் 2024 இப்ப நம்ம பேசிக்கொண்டிருக்க தருணத்துல நீங்க அதிமுக உறுப்பினர் கிடையாது இல்ல? அதாவது நான் என்னுடைய மனு, எந்த மனு இன்றைக்கு விசாரணைக்கு எடுக்கப்பட்டு இருக்கிறது, 2017 அதிமுக விதிகள் திருத்தம் செய்யப்பட்டது தவறு என்று என்னால் தொடுக்கப்பட்ட அந்த மனு, அன்றைய தேதிக்கு நான் அதிமுக உறுப்பினர். அதனால நான் அப்படி ஒரு நிலைப்பாட்டை தொண்டர்கள் உரிமையை பாதுகாக்கிற வகையில எடுத்த காரணத்தினால காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக இபிஎஸும் ஓபிஎஸும் என்னை கட்சியிலிருந்து விலக்கி இருக்கிறார்கள். புகழேந்தி இப்போ இரட்டலை முடக்கப்படும், கண்டிப்பா 100% இது நடக்கும் அப்படிங்கிறாரு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? அதாவது நாம் இரட்டலை முடக்கணும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல, என்னுடைய வேண்டுகோளும் அல்ல. ஒரு விஷயத்துல நான் மிக தெளிவாக இருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமியை நான் எதிர்க்கிறேன் என்பதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதத்திலும் அது திமுகவுக்கு அனுகூலமாக அமைந்துவிடக் கூடாது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு உதவிகரமானதாக இருந்துவிடக் கூடாது. அதிமுக தொண்டர்களது உரிமை, புரட்சி தலைவரால் கொடுக்கப்பட்ட அந்த உரிமைகள் மீட்கப்படணும். அது தொண்டர்களுக்கான அந்த உரிமை அவர்களிடத்துல இருக்கணும். அதே சமயத்துல வலிமையான அதிமுக கட்டமைக்கப்படணும். தேர்தல்களில் அது திமுகவை தோற்கடிப்பதாக இருக்கணும். மதவாத பாஜகவை தமிழகத்தில் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்துவதற்கு வலிமையான அதிமுகவாக இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான் என்னுடைய நிலைப்பாடு. இதைத்தான் நான் தேர்தல் ஆணையத்திலையும் தெரிவிச்சிருக்கிறேன். ஓகே, நீங்க புகழேந்திக்கு சொல்ல வர்றது என்ன? அவர் இந்த நிலைப்பாடு எடுக்கிறார்ல, நீங்க எல்லாம் சேர்ந்துதானே அதிமுக எல்லாம் ஒன்றிணைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. அதாவது அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவாக அதிமுகவை ஒருங்கிணைக்கிற பணியை நாங்கள் எல்லோரும் இணைந்து செய்துகிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருங்கிணைப்பு குழுங்கிறது இன்னும் இருக்கா? நிச்சயமாக இருக்கிறது. ஒருங்கிணைப்புக்கான பணியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. முடங்கணும்னு அவர் சொல்றாரு. ரெட்டலை எல்லாம் முடங்கக்கூடாது, இது திமுகவுக்கு சாதகமா போகும், பாஜகவுக்கு சாதகமா போகும்னு சொல்லி கேசி பழனிசாமி சொல்றாரு. இப்ப யார் சொல்றது? என்னுடைய இப்ப நீங்களாம் தான் அதிமுக ஒருங்கிணைக்க போறீங்க. என்னுடைய நிலைப்பாடு ரெட்டலை சின்னத்தை முடக்க கூடாது என்பது. புகழேந்தி ஏன் அந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறாருங்கிற விளக்கத்தை நீங்க புகழேந்தி இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆனா அது குறித்து நான் பேசுவது முறையாக இருக்காது. இப்ப ஒரு சைடு நீதிமன்றத்துல அதிமுக தொடர்பா நம்ம சில வழக்குகள் பார்த்துட்டு இருக்கோம்.
தேர்தல் ஆணையம் வந்து சிம்பிளை வந்து தேர்தல் நேரத்துல போட்டியிடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு அங்கீகாரமே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க இது ஏதோ எடப்பாடி பழனிசாமி சிலுவம்பாளையத்தில் இருக்கிற தோட்டத்துல நாங்க உரிமை கேட்கிறோங்கிற மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. அதிமுக என்கிற கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டது. என் போன்றவர்கள் புரட்சி தலைவரோடு மிக நெருக்கமாக அவரோடு பணியாற்றி அவரால் அரசியலுக்கு அழைத்து வரப்பட்டவர்கள், அரசியலில் வளர்க்கப்பட்டவர்கள், எம்ஜிஆரையே பார்க்காதவர்கள், எம்ஜிஆருக்கே யார் என்று தெரியாதவர்கள், தன்னுடைய பணபலத்தால சாதிய பலத்தால மத்திய பாரதிய ஜனதா கட்சிக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்த காரணத்தினால இன்றைக்கு இந்த இயக்கத்தை கைப்பற்ற அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இயக்கத்தை வலிமையாக நடத்தி இருந்தால் ஒரு அரசியல் கட்சி என்பது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். தொடர்ந்து தோல்வியை மட்டுமே இந்த இயக்கம் பெற்றுக்கொண்டு இருக்கும். ஆனால் அவர்தான் தலைவராக இருப்பார் என்பது ஒரு ஏற்புடைய கருத்து அல்ல. பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியின் தொடர் தோல்விகளே அவரை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை காட்டுது. 60 லட்சம் குடும்பங்கள் உறுப்பினர்னு சொல்றாரு, 2,40,00,000 உறுப்பினர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனால் அவர் நாடாளுமன்றத்துல பெற்ற வாக்குகள் 80 லட்சம். அப்போ 1,60,00,000 பேர் அதிமுகவில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ நீங்க டெக்னிக்கலா எல்லாம் சில விஷயங்கள்லாம் பேசுறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து காமன் மேனா இருக்கக்கூடிய அதிமுக தொண்டருக்கு இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. இப்போ அதிமுக தலைமையில யார் இருக்கா அந்த ஒரு விஷயத்த குறித்து தான் அவங்கெல்லாம் யோசிப்பாங்களே தவிர, இரட்டலை வந்து அதிமுக கொடுக்க கூடாதுன்னு சொல்லி புகழேந்தி சொல்ற மாதிரி அதிமுக தலைமை வந்து முழுக்க முழுக்க தொண்டர்கள் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றங்க விஷயங்கள் குறித்தெல்லாம் வந்து அதிமுக தொண்டர்கள் யோசிக்கிறாங்களா என்ன இப்பவுமே? அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா, அதாவது ரொம்ப டெக்னிக்கல் எல்லாம் வேண்டாங்க, நேரடியா சுருக்கமா அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை வச்சு ஜெயிச்சிருக்கிறாரா? எம்ஜிஆர் ரெட்டலை வச்சு ஜெயிச்சாரா இல்லையா? ஜெயலலிதா அம்மா ரெட்டலை வச்சு ஜெயிச்சாங்களா இல்லையா? ஏன் எடப்பாடி பழனிசாமி ரெட்டலை வச்சு ஜெயிக்க முடியல? அன்றைக்கு இது தொண்டர்களுக்கான கட்சியாக இருந்தது. தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஏற்றுக்கொள்ளுகிற தலைவர்களாக அவர்கள் இருந்தார்கள். இன்றைக்கு இது தொண்டர்களுக்கான கட்சி இல்ல. பணபலம் படைத்த சாதி வெறி பிடித்த ஒரு கும்பலின் கையில அதிமுக இருக்கு. இல்ல, எனக்கு ஒரு நினைவு, எடப்பாடி பழனிசாமி அண்மையில ஒரு புள்ளி விவரத்தை வந்து பிரஸ் மீட்லயே சொன்னாரு, அதே மாதிரி மேடைகள்லயும் சொன்னாரு. தொடர்ந்து அதே நிலையில தானே இருக்கு. அதிமுக தொண்டர்கள் வாக்களிச்சுட்டு தானே இருக்கிறாங்க. அவருடைய புள்ளி விவரம் என்னன்னு நானே உங்களுக்கு சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, சென்ற 2019 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக 33 தொகுதியில போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் 19%. அது சாரி, அப்ப 19 நாடாளுமன்ற தொகுதியில போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் 19%. இப்ப 33 தொகுதியில போட்டியிட்டு பெற்ற வாக்கு சதவீதம் 20%. 1% வளர்ந்துருச்சு. இதுதான் எடப்பாடி சொல்ற கூமுட்ட கணக்கு, குருட்டு கணக்கு, புத்தி இல்லாத கணக்கு, முட்டாள்தனமான கணக்கு. 19 தொகுதியில போட்டியிட்டு 19%. அப்ப 33 தொகுதியில போட்டியிட்டு 33% வரணும்ல. ஒரு தொகுதிக்கு 1%னா 19க்கு 19%, 33க்கு 33% வரணும்ல. அப்ப 20% அது குறைஞ்சிருக்குதுன்னா வாக்கு குறைஞ்சிருக்குதா கூடி இருக்குதா? ஒன்று. இரண்டாவது, அதிமுக ரெட்டலைக்காக மட்டுமே விழுந்த வாக்குகள் அது. எடப்பாடி பழனிசாமிக்காக விழுந்த வாக்குகள் அல்ல. ஜெயலலிதா அம்மா மறைகிற பொழுது தனித்து நின்று 2014 நாடாளுமன்ற தேர்தல், 2016 சட்டமன்ற தேர்தல் தனித்து நின்று ஆட்சி அமைத்தார். தனித்து நின்று 37 நாடாளுமன்ற தொகுதியில வெற்றி பெற்றார். அவர் பெற்ற வாக்கு சதவீதம் 45%. ஆனால் இன்றைக்கு அதிமுக பெற்ற வாக்குகள் 20%. அப்ப எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற கணக்கு அவரை போலவே அவருடைய தவறான கணக்கா இருக்கு. புகழேந்தியா இருக்கட்டும், இப்போ நீங்களா இருக்கட்டும், இந்த 2 பேரும் வந்து நீங்க இப்போ நீதிமன்றத்துல வந்து இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வந்து கொடுத்துருக்கீங்க. இது உங்களுக்கு ஃபேவரா ஏதாவது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக ஆளுகிற அரசாங்கமாக இருந்த பொழுது, இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் ஒன்றாக இருந்த பொழுது, ஒட்டுமொத்த பொதுக்குழு அவர்கள் பின்னால இருந்த பொழுது, தனி ஒருவனாக டெல்லி உயர்நீதிமன்றத்துல போராடி அடிப்படை தொண்டனின் உரிமையை பாதுகாக்க ஒரு உத்தரவை, நீதிமன்ற உத்தரவை நான் பெற்றேன். அந்த உத்தரவின் அடிப்படையில தான்
ஒற்றை வாக்கு இரட்டை தலைமைங்கிற தேர்தலுக்கே ஓபிஎஸ் இபிஎஸ் வந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில தான் இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களால் தலைமை என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்தார். ஆனால் அதில் அவர் செய்திருக்கிற மோசடி, தன்னை தவிர வேறு யாரும் போட்டியிடக் கூடாத வகையில் அந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதியை நிர்ணயித்திருக்கிறார். அதை தகர்க்க வேண்டும், யார் வேண்டுமானாலும் போட்டியிட வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய முயற்சி. நிச்சயமாக என்னுடைய முயற்சி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஜனவரி மாதம் ஏதாவது புதிய ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சி எதுவும் நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பூர்விகா அப்ளையன்சஸ் இப்போ பிரம்மாண்டமா ஓஎம்ஆர் துறைப்பாக்கத்தில். என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கனியின் திருமாணிக்கம் டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல.